ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ். ஆஃப்டர் மேரேஜ் தனியாவே போனதே கிடையாது. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் தனியா போறேன். ஃப்ரம் மேடவாக்கம் டூ ஐஸ் ஹவுஸு. எனக்கு எப்படி பஸ் ரூட்டு என்னன்னுலாம் தெரியல. அங்க போய் விசாரிச்சுட்டு போய்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு குருட்டு நம்பிக்கையில போயிட்டேன். அப்புறம் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதனால 2 பஸ் மாறி போனோம். இதில தான் எனக்கு தெரிஞ்சுச்சு, சலோன்னு ஒரு ஆப் இருக்கு. அதில பஸ் டைமிங்லாம் பார்த்து எல்லாரும் ட்ராவல் பண்றாங்கன்னு. இதுவரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் நான் நார்மலா ஆட்டோல ட்ராவல் பண்ணா ஒரு 500 ஆகும். கேப்னா இன்னும் ஜாஸ்தியா தான் ஆகும். பஸ்ல ட்ராவல் பண்ணும்போது 2மே லேடீஸ் பஸ்ல ஏறியிருப்பேன்னு நெனைக்கிறேன். அதனால எனக்கு ₹0ல நான் ட்ராவல் பண்ணேன். அதுவே எனக்கு சரியான ஹாப்பி எனக்கு. ஏன்னா நம்ம ஒரு ₹500 மிச்சம் பண்ணியிருக்கோம். தனியா ட்ராவல் பண்ணதுல. அதுலயும் எஸ்ஐடி காலேஜ் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நான் அங்க தான் படிச்சேன். அதனால எனக்கு அத பார்க்கும்போது பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஐசூஸ் பஸ்ல இறங்குனதுமே ஹேண்ட்பேக் அறுந்துருச்சு. ஐசூஸ்குள்ள வந்தாலே நம்மளோட ஏரியாங்கிற ஒரு ஃபீல் வந்துருது. நம்ம ஏரியானாலே ஒரு மாரி சேஃபா ஃபீல் ஆகும்.